தயவு செஞ்சு எவனை என்கிட்ட வந்து ப்ரோ ஏன் ப்ரோ படத்தில் உள்ள விஷயத்தெல்லாம் அப்படி சொல்லி ஸ்பாயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. நான் சொல்கிறனால இப்போ இங்கே எதுவுமே ஸ்பாயில் ஆகாது. நீங்கள் போய் படம் பாருங்க, உங்களோட மென்டல் ஹெல்த் எல்லாமே ஸ்பாயில் ஆகும். மணி மணி நாயகன் அப்படின்னு ஒரு பயங்கரமான படம் கொடுத்ததுக்கப்புறம் 37 வருஷம் கழிச்சு மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து திரும்ப ஒரு படம் பண்ணுறாங்க. அப்படின்றப்ப அந்த படத்துக்கான ஹைப்பெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பயங்கரமாக தான் இருந்திருக்கும். நம்ம வந்து இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்க போகுது, கேங்ஸ்டர்ஸ் மூவிலே இது வந்து க்ளோஸ் டு ரியாலிட்டியாக இருக்க போகுது, இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நாயகனை மறந்துடுவீங்க அப்படின்லாம் நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்த்துருப்போம். உண்மையிலேயே இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் வருது, நாயகன் வந்து இவர் தான் எடுத்தாரா அப்படின்றது. மணி கண்டிப்பா அந்த படத்தோட நம்ம இந்த படத்தை வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இந்த படமா தனியா இது வந்து எந்தெந்த விஷயத்துல ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து என்னன்னா, நியூஸ் பேப்பர் போடுற அப்பா இருக்காரு, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அதான் அண்ணன் தங்கச்சி வந்து இருக்காங்க. அதுல ஒரு கேரக்டர் தான் அமரன், சிலம்பரசன் பிளே பண்ணியிருக்க கேரக்டர். இன்னொன்று வந்து அவரோட தங்கச்சி சந்திரா. இவங்க நியூஸ் பேப்பர் போடுற இடத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க 2 கேங்ஸ்டர் குரூப்புக்கு இடையில பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து ஒரு கேங்ஸ்டர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த மாதிரி போலீஸ்ட்டை வந்து இவங்க இங்கே இருக்கிறத காட்டி கொடுத்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு. அதை தொடர்ந்து ஒரு இன்டென்ஸான ஆக்ஷன் சீன் வந்து நடக்குது. அதில் கமல்ஹாசனோட லுக்கு வந்து அவர் நாயகன் மூவியில் அந்த 30s வந்து எந்த லுக்கில் இருந்தாரோ அதே லுக்கில் இருந்திருப்பார். பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அந்த போர்ஷன் வந்து எடுத்திருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. இந்த ஆக்ஷன் சீன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இடையில என்ன ஆயிடும்னா, அந்த நியூஸ் பேப்பர் போடுறவர் இருக்கார்ல, அவரை வந்து தெரியாமல் சுட்டுருவாங்க. அப்போ வந்து கமல் வந்து அங்கேருந்து தப்பிக்கணும், அந்த பையனையே காப்பாற்றணும் அப்படின்றக்கான இந்த பையனை தூக்கிட்டு போவார். ஸோ அப்போ இருந்து இவங்க 2 பேருக்கு இடையில அந்த ஒரு பாண்ட் இருக்குல்ல, அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவனோட தங்கச்சியை வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுப்பேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸையும் அவங்க சக்திவேல் அப்படின்ற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கிற கமல்ஹாசன் வந்து அந்த ப்ராமிஸ் வந்து பண்ணி கொடுக்குறாரு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து எல்லாராலையும் கணிக்க முடியும். எல்லா படத்துலையும் நம்ம பார்த்த கதை தான் இந்த படத்துலையுமே இருக்கு. இந்த பவர் அண்ட் ரிவெஞ்சுன்ற தீம் இருக்குல்ல, இந்த தீமை வச்சு தான் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக மூவ் ஆகுது. அவரை வந்து சிம்பு அட்டைன் பண்ணணும்னு ஆசைப்படுறதா இருக்கட்டும், அதே மாதிரி ரிவெஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு சின்ன பொய்யில இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சின்ன பொய் வந்து இவ்வளோ பெரிய எம்பையரே கவுத்தி விடுற அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இருக்குல்ல, இது வந்து ஒரு டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி தான். ஆனால் அந்த ஃபீல் வந்து இந்த படத்தில் இருந்துச்சுன்னா சுத்தமாக இல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான எம்பையர் அப்படின்ற ஒரு ஃபீலே நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. இவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர்ஸ் அப்படின்ற ஃபீலும் நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ அதுவுமே நமக்கு சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. இது எல்லாமே கனெக்ட் ஆகாதனால அந்த இன்டர்வல் பாயிண்ட்ல ஒரு கொல்ற சீனுமே அது அவ்வளோ பிலீவபிளாக இல்லவும் இல்லை. சரி ஓகே, இதெல்லாம் தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சா, சரி நம்ம பெரிய பாய் வந்து ஏதாச்சும் கிண்டி வச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா, அதுவும் அந்த இடத்துல சுத்தமாக இல்லை. மியூசிக் வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருந்துச்சு அந்த இடத்துல. அதுக்குன்னு அந்த படத்தில் வந்து எல்லாமே மொக்கையாக தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. தியேட்டர் மூமெண்ட்ஸ்க்காண்டி சில சீன்ஸ் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிற வரைக்குமே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த இது எல்லாமே ஒரு மாதிரி கரெக்டாக சார்ட் அவுட் ஆகிரும், கதை வேறு ஸ்பேஸ்க்கு மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் தம்பி அப்படிலாம் கிடையாது, உனக்கு ஒரு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் இருந்துச்சு. அதுவும் அந்த படத்தில் இல்லவே இல்லை. இதுக்கப்புறம் இன்டர்வல் சீனுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவரை வந்து அங்கே உள்ள புத்த துறவிகள் எல்லாமே காப்பாற்றி இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவருக்கு வர்ம கலைகள் எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டு வராரு. இவருக்கு வந்து அப்போ ஒரு 70-80 வயசு இருக்கும். 70 வயசுல அவர் திரும்ப வராரு, போய் இவர் வந்து ரிவெஞ்ச் எடுக்க போறாரு. இந்த கேங்குக்கு இடையில சண்டை மூட்டி விட்டு அந்த கேங்கை அழிக்கிற ஒரு போலீஸ்காரராக தான், கொடூரமான போலீஸ்காரராக தான் அசோக் செல்வனோட கேரக்டர் வந்து வரும். ஆனால் அதுவுமே ரொம்ப நல்லா எழுதப்படவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி ஒரு விஷயம் வருது. ஆனால் அது ட்விஸ்ட் இல்லைன்றது நமக்கு ஆப்வியஸாக தெரியுது. சந்திரா கேரக்டர் வந்து திரும்ப கமல் வந்து கண்டுபிடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறப்ப கடைசியில் சிம்பு வந்து இறந்துருவார். ஸோ இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர் வந்து பிரிஞ்சு போகிறாங்க, திரும்ப ரீயூனைட் ஆகுறாங்க. எனக்கு இந்த படத்தில் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த ஒரு 5 நிமிஷம் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. மற்ற எதுவும் அவ்வளோவா நல்லாவே இல்லை. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நாயகன் படமாக இருக்கட்டும், தளபதி படமாக இருக்கட்டும், அதில் வந்து மணிரத்னம் ட்ராமாவை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இன்ன வரையும் நமக்கு அந்த படம் பிடிக்குது இல்லை, இப்போ ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள் வந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா, அது வந்து அவ்வளோ ட்ராமாவாக அவர் அவ்வளோ பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். நான் தளபதி பார்க்குறப்ப கூட என்ன நினச்சேன்னா, அந்த அம்மா பையன் அப்படின்ற விஷயம் வந்து மற்ற எந்த டேரக்டர் எடுத்திருந்தாலும் அதை வந்து ஒரு ட்விஸ்டாக தான் அவங்க வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ஆனால்
மணிரத்னம் வந்து அதை பண்ணவே இல்லை. அந்த அம்மா பையனுக்கு இடையில உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து திரும்ப திரும்ப அந்த பாட்டில் வந்து அது வந்துகிட்டே இருக்கும். அந்த சின்ன தகவல் பாட்டு வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அவங்க 2 பேர் ரீயூனைட் ஆகுறப்ப அந்த விஷயம் வந்து செமையாக இருக்கும். இன்ன வரையும் நமக்கு அந்த படம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னா அதில் முக்கியமான விஷயமே அந்த ட்ராமா தான். அந்த மாதிரி ட்ராமா வந்து அந்த படத்தில் நான் இருக்கும்னு நினச்சேன். சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு அந்த கேரக்டர் மேலேயே ஒரு பிலியபிலிட்டி வரவே மாட்டேங்குது. இதில் எழுதப்பட்ட எந்த கேரக்டருமே எனக்கு தெரிஞ்சு அதுக்கான ஆர்ட்ஸ் வந்து அவங்க ஒழுங்காக எழுதலைன்னு தான் தோணுது. நாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோன்னா கமல்ஹாசனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கமல்ஹாசனுக்கும் அவரை வளர்த்த ஒரு அப்பா இருப்பார், அவங்க 2 பேருக்கு இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கமல்ஹாசனுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கமல்ஹாசனுக்கும் அவங்க பையனுக்கும் இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கமல்ஹாசனுக்கும் அவங்க பொண்ணுக்கும் இடையில ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். கமல்ஹாசனுக்கும் அவங்களோட பேரனுக்கும் இடையில வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்கும். இது ஒரு ஃபுல் சர்க்கிளில் வந்துட்டு இந்த படம் வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாமே இருக்குல்ல, இதுக்கும் ஸ்டோரிக்கும் ரொம்ப தூரம் இருக்கவே இருக்காது. இது ஸ்டோரியோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அந்த கேரக்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அந்த கேரக்டர் அடுத்த கட்டத்துக்கு எவால்வ் ஆகுறதுக்கு ஒரு ஃபியூவல் மாதிரி இந்த எமோஷனல் கனெக்ட் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அந்த படத்தோட பியூட்டியாகவே இருந்துச்சு. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் சுத்தமாக எதுவுமே இல்லவே இல்லைன்றது வந்து ரொம்ப பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி நம்ம மணிரத்னம் வந்து நம்ம எதெல்லாம் பார்த்து நம்ம அவர்கிட்ட வந்து ரசிச்சிருப்போமோ அந்த விஷயம் வந்து இந்த படத்தில் வந்து சுத்தமாக எதுவுமே இல்லவே இல்லை. இதெல்லாம் தாண்டி படத்தில் தேவையில்லாத ஆணின்னு நிறைய ஆணி இருந்துச்சு. அதில் ஒரு ஆணி தான் த்ரிஷாவோட கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து சரி ஓகே அது ஏதோ வச்சுட்டு போனால் கூட சரின்றலாம். ஆனால் அதை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியும் அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரியும் சில டைலாக்லாம் இருந்தது வந்து படம் பார்க்கல உண்மையிலே காண்டாக தான் இருந்துச்சு. இந்த படம் எப்படின்னா ஒரு 1 மந்த்தில் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு குரூப் வரும். அந்த குரூப் வந்து என்ன பண்ணுன்னா 2 தூணுக்கு இடையில உள்ள ஒரு ஷாட்டு, அப்புறம் அந்த மிரர் ஷாட், கடலுக்கு பக்கத்தில் நடந்து போகிற ஷாட்டு, இதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு திஸ் இஸ் கல்ட் கிளாசிக், பீப்புள் வந்து இதை வந்து கொண்டாட தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பவே நம்பாது. ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு படத்துக்கு முக்கியம் வந்து ஒரு நல்ல கதை தான். சப்போஸ் அந்த கதை வந்து அவ்வளோ நல்ல கதையாக இல்லை, ஒரு ரொம்ப சாதாரணமான கதையாக இருக்குன்னா அந்த கதையை சொல்கிற விதம் இருக்குல்ல, அந்த திரைக்கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், இல்லை என்கேஜிங்காக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த சினிமாட்டோகிராஃபி, ஆக்டர்ஸு, மியூசிக்கு எல்லாமே வரும். ஆனால் இவனுங்க இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை எல்லாமே விட்டுட்டு இதில் நல்லா சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்க ஒரு 2 சீனை எடுத்து போட்டுட்டு திஸ் இஸ் மணிரத்னம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே கிரவுண்டாயிரும். எவனாச்சும் அப்படி பண்ணானா அவனை நம்பாதீங்க. படத்து மேலே எனக்கு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது வந்து இந்த படத்தோட டீசர், ட்ரெய்லர் அதெல்லாம் தாண்டி அந்த விண்வெளி நாயகன்ற பாட்டு தான். ஏன்னா அந்த பாட்டு வந்து உண்மையிலே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இதை வந்து இவர் எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்றத பார்க்கறதுக்காண்டி தான் நான் வந்து இந்த படத்துக்கே வந்தேன். ஆனால் இந்த பாட்டு வந்து எங்கே இருந்துச்சுன்னா இந்த படத்தோட கடைசி சீனில் வயல்வெளியில் அவர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த சீன் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், மணிரத்னம் வந்து கமல்ஹாசன் எப்படி இந்த சீனை வந்து சொல்லியிருப்பாருன்னு. சார் கடைசி சீனில் சார் நீங்கள் வந்து உங்களோட எதிரிகள் எல்லாத்தையுமே முடிச்சிட்டீங்க சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வயலில் வந்து ரொம்ப காமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். வயலில் உங்களோட வேலை எல்லாமே முடிஞ்சோடனே நீங்கள் நடந்து போகிறீங்க சார், கண்ணாடியை போடுறீங்க சார். வயல்வெளிகளில் நீங்கள் நடந்து போகிறப்ப விண்வெளி நாயகன் பாட்டை போடுறோம் சார். விண்வெளி நாயகன்